உத்தரப்பிரதேச தேர்தல் நிலவரம் குறித்து அங்கிருக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல ஒரு வரலாற்று வெற்றியை படைச்சிருக்கு. இதை அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்று காலையில் முன்னிலை விவரங்கள் வர ஆரம்பித்த நேரத்திலிருந்தே கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்டார்கள். இன்னும் அந்த கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம், எனக்கு பின்னால் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் லக்னோ அலுவலகத்திலே நிரம்பி வழிகிறார்கள். இது லக்னோ விதான்சபா சாலையிலே உள்ள உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகம். இங்கே தலைவர்கள் வந்தவண்ணமும் கொண்டாட்டம் நடத்திய வண்ணமுமாக இருக்கிறார்கள். வர்ணங்களை பூசி இப்போதே ஹோலி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர வான வேடிக்கைகள், தொடர்ந்து பட்டாசு வெடிப்பு, இனிப்புகள் விநியோகம் போன்றவை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேளங்களை இசைத்து நடனம் ஆடுவது போன்றவையும் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கின்றன. கட்சியின் மாநில தலைவரான கிருஷ்ண பிரசாத் மௌரியா இங்கே வந்திருந்தார். அவருக்கு நிச்சயமாக முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என கட்சி தொண்டர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அவரை சந்திப்பதற்கு பல்வேறு பகுதிகளிலும் இருந்து கட்சியின் தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்றும், அவரும் அமித்ஷாவும் சூறாவளி பிரச்சாரம் உத்தரப்பிரதேசத்தின் எல்லா இடங்களிலும் நடத்தியது, அதுபோலவே பல்வேறு விதமான வியூகங்களை அமைத்தது இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலிலே முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கவில்லை. ஆகவே தற்போது கட்சி தலைமை பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு அந்த முடிவை எடுக்கும் என தெரிய வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா டெல்லியில் இருக்கிறார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற ஆளுமை கூட்டம் நடக்கும் என தெரிகிறது. அந்த குழுவின் கூட்டத்திலே இது பற்றிய விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலும் அதன் அண்டை மாநிலமான உத்தராகண்டிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருப்பதால் அந்த இரண்டு மாநிலங்களுக்கும் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கட்சி தலைவர்கள் நடத்துவார்கள் என இங்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள். இப்போதைக்கு கேசவ் பிரசாத் மௌரியாவை தவிர உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். வேறு சிலர் இதை தவிர மற்றவர்கள் பெயர்களையும் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இதை இறுதி முடிவு செய்யும் என இங்குள்ள கட்சித் தலைவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, RSS யாரை முதல்வராக்க விரும்புகிறது என்பது. இன்னொன்று, இங்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மற்றும் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யார் முதல்வராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பது. இந்த இரண்டு முக்கியமான காரணங்களை கொண்டு யார் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்பது தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு கேசவ் பிரசாத் மௌரியா முன்னணியிலே இருக்கிறார். ஏனென்றால் கட்சியின் மாநில தலைவர் என்கிற முறையிலே அவர் தொடர்ந்து பணியாற்றி கட்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் என்றும், ஆகவே அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட வேண்டும் என கட்சியை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். கணபதி, ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சியினருடைய கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் உத்தரப்பிரதேசத்துல வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் என்னென்ன காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்களை சொல்லுங்க. ஏற்கனவே மாயாவதி சொல்லியிருந்தது என்னவென்றால், மின்னணு வாக்கு இயந்திரங்களிலே கோளாறு நடந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கருத்து கணிப்புகளிலே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சமாஜ்வாதி கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 3வது இடம்தான் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இருந்தே அவர்கள் மின்னணு வாக்கு இயந்திரங்களை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்று தேர்தல் கணிப்புகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா அதிக இடங்களை பிடிக்கும் என்றிருக்கும் சூழ்நிலையிலே மின்னணு வாக்கு இயந்திரங்களிலே குளறுபடி நடந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா முன்னணியிலே இருக்கிறது என்று மாயாவதி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்காக புகார் கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறார். இதை தவிர மின்னணு வாக்கு இயந்திரங்கள் இல்லாமல் பழைய முறையிலேயே வாக்குச்சீட்டுகள் கொண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதற்கு தயாரா என அவர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சவால் விட்டிருக்கிறார். ஆகவே தோல்விக்கு இதை ஒரு காரணமாக மாயாவதி சொல்வதாக அனைவரும் கருதுகிறார்கள். மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரை மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மீது எந்த விதமான புகாரும் கொடுக்கவில்லை. ஆகவே மாயாவதியின் இந்த குற்றச்சாட்டு வெறும் தேர்தல் காரணமாக, அரசியல் காரணமாக சொல்லப்படும் ஒரு காரணமாகவே கருதப்படுகிறது. அதிலே உண்மை இருப்பதாக இங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் கருதவில்லை. கணபதி, உங்களின் பின்னே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இசைக்கருவிகளை இசைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் உத்தரப்பிரதேச தலைமை அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள்?
பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் அதே நேரத்திலே சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் மிகுந்த வருத்தத்திலே இருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணியிருந்தார்கள். அதுவும் அகிலேஷ் யாதவின் ஆதரவாளர்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற கணிப்பிலே இருந்தார்கள். ஏனென்றால் உள்கட்சிக்குள் நடந்த பிரச்சனைகளிலே அவர் தன்னுடைய தந்தை முலாயம் சிங் யாதவ் மற்றும் தன்னுடைய உறவினர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்காமல் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இடம் கிடையாது, என்னுடைய ஆதரவாளர்களுக்கு தான் இடம் என்று முடிவு செய்தார். ஆகவே சிவபால் யாதவ் போன்றவர்கள் கடும் கோபத்தில் இருந்தார்கள். இருந்தாலும் தற்போது கட்சி தோல்வியடைந்திருப்பது அவர்களுக்கும் கவலையை அளிக்கிறது. அகிலேஷிடம் தலைமை இருக்கக்கூடாது, மீண்டும் முலாயம் சிங்கிடமே தலைமை வர வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பதற்கு இது காரணமாக அமைந்துவிடும் என சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள்.